திரு மதிவாணன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரியா ஒரு 30 நாட்களுக்கு முன்பு இருந்த அரசினுடைய கட்டமைப்பு தான் இப்போது இருக்கக்கூடிய தாவேக அரசிடமும் இருக்கிறது. ஆனால் 30 நாட்களுக்கு முன்பு மக்களுடைய போராட்டம் இப்படி இல்லை. இரவு நேரங்களில் மின்வெட்டு அதிகம் இருக்கிறது. சில இடங்களில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு நீடிக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன நடக்கிறது? இது தற்செயலான ஒரு மின்வெட்டா, இல்லை சிலர் சொல்வது போல இது ஒரு சதித்திட்டமான மின்வெட்டா? என்ன நடக்குது? நாளைக்கு தான் கரெக்டாக ஒரு மாதம் முடியும். இந்த ஆட்சி பதவிக்கு 1 மாதம் நிறைவடைகிறது. இந்த 1 மாதத்தில் இந்த மின்சாரத்துறை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு புகார்கள், குற்றச்சாட்டுகள் வருது. நான் மக்களை தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அதுவும் இந்த கோடை பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி, அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்ச பிறகும் செஞ்சுரி போட்டிகிட்ருக்கு தமிழ்நாட்டில். அதனால் அவங்களுக்கு கட் பண்ணால் நிச்சயமாக அவங்க போராடுறது, அவங்க அதுக்காக புகார் சொல்கிறதெல்லாம் இயற்கை தான். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் பிரச்சனைக்குள்ளே போகிறேன். ஒரு காணொளி பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கொஞ்சம் பேர் ஆண்கள் தான் போயிட்டு அந்த பவர் ஸ்டேஷனில் போயிட்டு இரவில் இன்னும் இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி ஆகிட்டே இருக்குது, அடிக்கடி பசங்கள்லாம் தூங்க முடியலையே. நம்ம அந்த ஆள் ரொம்ப இன்டிஃபரண்ட்டாக அந்த பணியாளர் சொல்கிறார். ஒரு ஒப்பந்த பணியாளராக நிரந்தர ஈபி தொழிலாளியாக தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்றாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அவருடைய அந்த நடத்தை, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் வார்த்தையெல்லாம். ஏன்னா ஒரு தொழிலாளி என்ன சொல்லணும்னா, என் மேலே ஏதாவது பிரச்சனைனா, இல்லை இது என்னால் தீர்க்க முடியாது, ஏஐ கிட்ட சொல்லுங்கள், இல்லை எஸ்சி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது சொன்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவர் சொல்கிறது பொலிட்டிக்கலாக இருக்குது. போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னா, அது நான் பார்த்து இந்த காணொளி தொலைக்காட்சியில் பார்த்தேன் நான். இது ஏதோ யூடியூப்பில் இல்லை, தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை போட்டாங்க. அப்போ சபட்டேஜ் இருக்குன்றத மறுப்பதற்கு இல்லைங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூஸ் கேரியரை உருவுறதெல்லாம் சிசிடிவியில் பார்த்து 2 பேரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ராதாகிருஷ்ணன் பொது வேலையில் அந்த டிஎன்இபியுடைய தலைவராக இருக்கிறவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஷார்ட்டேஜே இல்லைங்க, இன்ஃபேக்ட் சர்ப்ளஸை நம்ம அந்த சென்ட்ரல் பூலுக்கு விற்றுட்டு நமக்கு ரெவென்யூ வந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் அந்த மாதிரி பற்றாக்குறை என்பதோ மின் வெட்டு என்பதோ இல்லை. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா நடக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு தெரிகிற உண்மைன்னா, புதிய ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு யாரோ சிலர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க. அவங்களே ஆட்களை திரட்டி ரோட்டில் நிற்க வச்சு மறியல் பண்ண வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண அதை ரீல்ஸ் எடுத்து உடனடியாக அதை பரப்புகிறாங்க. ஸோ அவங்க நோக்கம் மக்களுடைய பிரச்சனை அதெல்லாம் இல்லைங்க, இந்த ஆட்சிக்கு, புதிய ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கணுன்றது தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் ஒரு கேள்வியும் எழுகிறது திரு மதிவாணன். மக்களை திரட்டி போராட்டம் நடத்த வைக்கலாம், இது ஒரு தனி நபரனுடைய செயலாக கூட இருக்கலாம். ஆனால் மின்வெட்டு, மின்சாரம் துண்டிக்கப்படுவது பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கையில் தானே இருக்கு. இப்போ மின்வெட்டு ஏற்படலை அப்படின்னா மக்கள் அந்த இடத்துல திரளவே மாட்டாங்கல்ல. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் மின்வெட்டை சரி செய்தால் மக்கள் ரோட்டுக்கு வரப்போவதில்லை, ரோட்டுக்கு வரும்போது மற்றவர்களை குற்றம் சுமத்தும் போது ஏன் இங்கே சரி செய்யக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் எழுது. அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நமக்கு பற்றாக்குறை இல்லை, உபரியாக இருக்குது. நம்ம சென்ட்ரல் பூலுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம், அதில் ரெவென்யூ வந்துட்டு இருக்குன்னா, அப்போ மின்வெட்டு நடக்குதுன்னா ஒன்று சபட்டேஜாக தான் இருக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் போய் நம்ம போலீஸ் போட முடியாதுங்க. இப்போ சபட்டேஜ் பண்ணுறவங்க ஹிட் அண்ட் ரன் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. சில இடங்களில் ஒயர்களையே வெட்டி விட்டுருக்காங்க, கேபிளை துண்டிக்கிறாங்க. இது மாதிரி வேலைகள் நடக்குது. மெயின்லி சபட்டேஜ் தாங்க. ஆனால் அது மட்டுமே காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இபி ஆல் ஷார்ட்டேஜ் ரொம்ப ஜாஸ்திங்க. 1,40,000 பேர் தேவை அப்படின்னு தேவை. அதில் இப்போ 70,000 பேர் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரஃப்லி 50% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான வியாபாரத்தில் இருக்கிற இந்த இபி பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் 2 லட்சம் கோடி கடனில் மூழ்கிட்டு இருக்குங்க. இதுக்கு மெயினாக இன்னைக்கு டாஸ்மாகை விட ஊழல் அதிகமாக நடந்தது கடந்த ஆட்சியில் மின்சாரத்துறை. அதுவும் நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாருங்க, சிபிஐ ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்க. அதே போல நிர்மல் குமார் இந்த ஆட்சி வந்த உடனே சில நாட்கள்லயே
ஒரு 300 ஷார்ட் டியூரேஷன் டெண்டர் எல்லாம் கேன்சல் பண்றாங்க. ஸோ ஊழலின் உறைவிடமாக மின்சார வாரியம் இருக்கிறது. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து திருப்பி இல்ல ஒரு நிமிஷம் குறிக்கிறாரு. அவர் வந்து பதவியில் இல்லாத போது கூட, அவர் மின்சாரத்துறைக்கு பொறுப்பான அமைச்சராகவே இல்லாத போது கூட இந்த மின்சாரத்துறையை அவர்தான் வீட்டிலிருந்து நிர்வகித்தார். இந்த சிவசங்கர் என்ற அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த அமைச்சர் வெறும் கையெழுத்து போடுபவராக தான் இருந்தார்னா. அதனால இன்னைக்கு செந்தில் பாலாஜியின் ஊழல் முறைகேடுகள், அவருக்கு ரொம்ப காசின்னு ஒரு அதிகாரி வந்தவொன்னே 2-3 சஸ்பெண்ட் பண்ணாங்க. வீட்டில தான் இருப்பாராம் அவர் செந்தில் பாலாஜி. ஈவன் வைல் ஹி இஸ் நாட் தி மினிஸ்டர். கேள்வி அப்படின்றது தமிழ்நாட்டுல மின் பற்றாக்குறை இல்ல, மக்களுக்கு போதுமான அளவு மின்சாரம் கொடுக்கக்கூடிய அளவு நம்ம கிட்ட இருக்கு. மற்றொரு பக்கம் தாவேக அரச மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு, மக்களுக்கான இது போன்ற இன்னல்களை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அரசு எத்தனை நாட்களுக்கு மற்றவர்களை குற்றம் சுமத்த போகிறார்கள் ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்களா? நடவடிக்கை எடுங்க. எத்தனை பேர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தினசரி, இன்று மட்டுமல்ல, தினசரி மின் வெட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. இன்னமும் முன்பு இருக்கக்கூடிய அரசை குற்றம் சாட்டுவது சரியான ஒரு கேள்வியும் எழுதில்ல. இல்ல குற்றம் சாட்டுவது என்பதில்ல, இது வந்து இயற்கையான காரணங்களுக்காக இந்த மின்வெட்டு மின்தடை ஏற்பட்டா அதை நம்ம உடனே போய் பண்ணிடலாங்க. நாச வேலையில் ஈடுபடும் இல்ல, அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. கண்டிப்பாக அது நிர்வாகத்துக்கு அரசுக்கு தான் பொறுப்பு. அதை அவங்க செய்யறாங்க சில மணி நேரங்கள். ஆனா ஒரு இடத்துல ஃபியூஸை பிடிங்கிட்டு போறாங்க, அங்க போய் வேலை செய்யறாங்க. இன்னொரு இடத்துல போய் ஆவடியில இது பண்றாங்க, அதை அட்டன் பண்ணா அம்பத்தூர்ல புடுங்கினா இதை நம்ம வந்து ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். பட் ஆனா உடனுக்குடன் அட்டன் பண்றாங்க. பேசுவோம் இருந்தார்கள். அப்போதெல்லாம் இல்லாத ஒரு இது போன்ற ஒரு சூழல் இப்ப எழுதுனா ஒரு கேள்வி எழுப்புதில்லை. அந்த இதுதான் நிர்வாகத்திறன்மின்மை உங்களுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அதாவதுங்க, அனுபவமின்மைன்னு சொன்னாரு ஜெய்சங்கர் சார். அனுபவமின்மைன்னா எனக்கு புரியல. அமைச்சர்கள்லாம் என்ன எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸு அதெல்லாம் ஈஸி படிச்சுட்டு வர்றவங்களா? இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியில் நம்ம எந்த துறையாக இருந்தாலும் அதை நடத்துவது அதிகாரிகள் தான். சரி, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். நிர்வாக திறனின்மைன்னு சொல்லல. ஒரு அமைச்சர் ஒரு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தலைமை இல்ல அனுபவமின்மை. இல்ல, எனக்கு அது புரிஞ்சிருச்சு. இது நடத்துறது வந்து நிர்வாகம் தாங்க நடத்துது. அதுதான் அமைச்சர்கள் வந்து வழிகாட்டுவது. இது வந்து ஒரு வாரத்துல நிர்வாக திறமை இல்லாம போயிடாதுங்க. ஒரு மாதம் ஆகிவிட்டது. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இபி மாதிரி மின்சாரம் போன்ற ஒரு அத்தியாவசிய சேவை சிறப்பாக இருக்கணும்னா ரெண்டு ரொம்ப முக்கியமானதுங்க, மென் அண்ட் மெட்டீரியல்ஸ். இங்க மென்ல தான் 50% ஸ்டாஃப் தான் இருக்காங்க. நேத்தோ முந்தா நாள் தான் 15 வருஷமா அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தவங்கள எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக 300 பேரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அமைச்சரே சொல்கிறாரு, ஷார்ட்டேஜ் இருக்கு. முதல் கட்டமாக 15,000 பேரை நாங்கள் நிரந்தரமாக அவங்கள ரெக்ரூட் பண்ண போகிறோம், கான்ட்ராக்ட்லாம் இல்லை அப்படின்ற. அதனால இந்த மென் அண்ட் மெட்டீரியல்ஸில் ஒரு செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மென் அண்ட் மெட்டீரியல்ஸ்ன்றது 10 நாளில் நடக்கலை, 10 நாளில் நடக்கலை, மே 10க்கு அப்புறம் நடக்கலை. இது வந்து 10 வருஷம் அதிமுக ஆட்சி 2011 இருந்திருக்கு. கடந்த 5 வருஷமா வந்து திமுக ஆட்சி இருந்திருக்கு. இந்த 15 வருஷத்துல இவங்க என்ன பண்ணாங்க? மென்னும் இல்லை, மெட்டீரியல்ஸும் இல்லை. அதனுடைய விளைவுகளால் மின்சார சேவையில சிறு பாதிப்பு இருக்கும். சரி, அதுவும் இந்த கோடை காலத்துல வழக்கமா நடக்கிற விஷயங்கள் நடக்கும். ஆனா இது ஏன் எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதே மென்னையும் மெட்டீரியலையும் வைத்துதானே மே 10க்கு முன்பு முழுமையான மின்சாரம் வழங்கப்பட்டது. இப்ப என்ன அந்த மென்னும் மெட்டீரியலையும் மாற்றம்? இதே மெட்டீரியல் அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. நிர்வாகம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு அமைச்சர் மாறியதாலோ அல்லது வேறு சில அதிகாரிகள் மாற்றதாலோ கம்ப்ளீட்டா நிர்வாகமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கீழே இருக்கிற சப்ஸ்டேஷன் வரைக்கும் நான் ஒத்துக்க வேலை செய்யறாங்க. இப்போ ஒரு அமைச்சருக்கு கீழ் இருக்கக்கூடிய இதர பிற அதிகாரிகள் எல்லாம் அதே அதிகாரிகள் தான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் மாற மாட்டார்கள், அமைச்சர்கள் மாறுவார்கள். சரிதான். இப்போ அமைச்சர் தான் அந்த இடத்துல மாறி இருக்காரு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து மின்சாரம் தடைபடாமல் இருந்த போது
நிர்மல்குமார் அமைச்சராக மாறிய போது அதே அதிகாரிகள் ஏன் இப்ப மட்டும் தடைப்படுது? அப்போ செந்தில் பாலாஜி இருந்தபோது சரியா இருந்தது, ஏன் நிர்மல்குமார் இருக்கும்போது சரியா இல்லைன்னு தடை கேட்கிறாங்க. பண்றாங்க. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நிலைமைகள் ஒண்ணும் மாறல, ஆட்சிகள் மாறிது, காட்சிகள் இப்ப என்னன்னா செயற்கையா பண்றாங்க. சரி, இது இயற்கையா நடக்கிறது இல்ல. அப்படி நடந்தாலும் நீங்க சொன்னீங்க எப்ப சரியா அவன் அரசாங்கம் சொல்ல மாட்டேங்குதுன்னு. ஒரு பழுதை வந்து ஒயர் கட் ஆச்சுன்னா 2 மணி நேரத்துல அது சரி பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மரே வந்து போயிடுச்சுன்னா அதுக்கு சில மணி நேரம் அதிகமா தேவைப்படும். ஸோ நீங்க எங்கேயும் அட்டன் பண்ணாம இல்லை, அட்டன் பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா திட்டமிட்டு ஒரு குரூப் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக, நான் இதுல குறை இல்லை பிரச்சனை இல்லைன்னா சொல்ல, நிறைய இருக்குது. கரப்ஷன் இவர் சொன்ன மாதிரி இமாலய ஊழல் இந்த துறையில நடந்து 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசு நீடிக்கும் இல்லையா? 5 நிச்சயமா. ஆண்டுகளுக்கும் ஓரிரு இல்ல 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 இதெல்லாம் சரி பண்ணுவாங்க. 5 Fix ஆண்டுகளுக்கும் பண்ணிடுவாங்க. 5 ஓரிரு ஆண்டுகளுக்கும் மாதங்கள்ல. இதே போன்ற சதி செயல் செய்யறாங்க அப்படின்னா நீங்க இதே காரணத்தை சொல்லுவீங்களா, இல்ல இல்லைங்க. அந்த சதி செயலை இப்ப முறியடிப்பீங்களா? பாருங்க, சில அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சில பொறியாளர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபியூஸ் அந்த குரூப் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக டு ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம் சரி, ஓரிரு மாதங்கள் ஆகுங்க. சரி, இப்படியே விட்டுட்டு இருக்க